இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சாதாரணமா ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தொழில் எனக்கு தெரிஞ்சு இல்ல. நான் ஒரு 20 வருஷமா வந்து தொழில் பண்ணி நான் வேற தொழில் என்னென்னமோ தொழில் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் பார்த்து இல்ல. ஆனா இந்த தொழில் எனக்கு பார்த்த உடனே ஃபியூச்சர்ல இதுக்கு நல்லா இருக்கு பிசினஸ். இன்டர்லாக்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வருங்காலத்துல இதுதான் இன்டர்லாக் தான். அது தாண்டி வேற எதுவுமே இல்ல. இப்ப நல்லா ரன்னிங் ஆயிட்டு இருக்கு வந்து ஃபிளேயாஸ் இருக்கு. மண் பிருக்கு வந்து இல்ல. மண் செங்கல் வந்து குறைஞ்சிருச்சு. 10% தான் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளேயாஸ் பிருக்கு ஓடுது. அதனால வந்து ரெண்டும் அட்டாச்சா போடுறவங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ். இது வந்து 4 கல் உள்ள மிஷின். 4 கல் வரும். ஒரு ஸ்டோக்கு 4 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 3 ஸ்டோக்கு. 12 கல் வரும் அதுல. இது வந்து சைஸ் பெருசு. இது வந்து இது 3 ஸ்டோக் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 18 கல் வரும். பான் மிக்சர் 3 சைஸ் இருக்கு. 250, 400 கிலோ, 600 கிலோன்ட்டு. இது ஃபிளேயாஸ் டை. இந்த டை பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு சிங்கிள் லைஃப் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து டபுள் லைஃப் கொடுத்துருக்கோம். 8 லட்சம் கல் வருது அப்படின்னு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து இந்த 3 பீஸை மாத்தினோமா அடுத்து அப்படியே புதுசு மறுபடியும் ஒரு 8 லட்சம் கல் வரும். அந்த இந்த 3 பீஸை மட்டும் மாத்தினா போதும். திரும்ப நம்ம 8 லட்சம் எடுத்து மறுபடியும் 8 லட்சம் கல் அடிக்கும். ஓகே. அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கும் போதே வந்து நம்ம கிட்ட எடுக்கும் போதே இந்த டை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிளஸ். 95% நம்ம கிட்ட எடுக்கிற மிஷின் சர்வீஸே வராது. சர்வீஸே வராது. நம்ம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வராது. அந்த 5% வரும் பட்சத்துல அதை சரி பண்றதுக்கு உண்டானதை நாங்க இங்கேயே பண்ணி வச்சிருக்கோம். அண்ணா வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சம்பா. நல்லா இருக்கீங்களா? உங்களோட நேம் சொல்லுங்கண்ணா. என் பேர் வந்து பாலசுப்ரமணி. ஓகேண்ணா. நம்மளோட கம்பெனியோட நேம் சொல்லுங்க. கம்பெனி எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிருங்கண்ணா. நம்ம கம்பெனியோட நேம் வந்து மணி இன்டர்லாக் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ். இது வந்து சேலத்துல லொக்கேட் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கு பேர் வந்து வெள்ளக்கல்பட்டி கிராமம். இது வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 5 கிலோமீட்டர்ல மணிப்பால் ஹாஸ்பிட்டலுங்கிற பஸ் ஸ்டாப்ல இருக்கு. பஸ் ஸ்டாப்ல இருந்து உள்ள வாக்கிங் டிஸ்டன்ஸ் கரெக்டாக 1 கிலோமீட்டர்ல ரோடு பேஸ்ல நம்ம கம்பெனி அமைஞ்சிருக்கு. ஓகேண்ணா. இங்கே நம்ம கம்பெனியில் நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம கம்பெனியில் வந்து இன்டர்லாக் பிரிக் மிஷினு, ஃபிளேயாஸ் பிரிக் மிஷினு, ஓகே, இது ரெண்டும் பண்ணுறோம். இது ரெண்டும் ஒரே மிஷினில் பண்ணுற மாதிரி அட்டாச்சா. இப்போ நீங்கள் மற்ற இடத்துல பார்க்கும்போது தனித்தனியாக பண்ணுவாங்க. சரி, இது வந்து ஒரே பான் மிக்சர், ஒரே பவர் பேங்கு. டை வந்து செப்பரேட்டாக இருக்கும். டை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும்? இல்லை மிஷினே தனித்தனியாக இருக்கும். மிஷினே தனித்தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஆமாம். ஃபிளேயாஸ் 6 கல், 4 கல். இது 6 கல் இந்த சைடு இருக்கிறது. இது வந்து 4 கல். இது இன்டர்லாக் வந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு தனியாக டை இருக்கும். நம்ம வந்து எது வேணுமோ அதை அடிச்சிக்கலாம். பேனல் போர்டில் ஆட்டோமேட்டிக் போட்டால் பேனல் போர்டில் சுவிட்ச் போட்டால் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம லிவரில் வந்து எது ஆப்ரேட் பண்ணுறோமோ அதை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகேண்ணா. இதெல்லாம் வேறு என்னென்ன பண்ணுறோம் நம்ம? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணில் செங்கல் செய்கிறாங்க இல்லையா? ஆமாம். ஸ்க்ரூவில் போட்டு வந்து அது பேர் வந்து ஒயர் கட்டிங்பாங்க. ஒயர் கட்டிங் மிஷின் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ இதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அதெல்லாம் வந்து சேல்ஸுக்கு வந்துடும். இப்போ எப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒவ்வொரு ப்ராஜெக்டாக அப்படி உள்ளே கொண்டுட்டு வந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் இதில் இருக்குது. ஃபேவர் பிளாக்கு ப்ளஸ் வந்து ஒயர் கட்டிங் மிஷின் அதுவும் பண்ணுறோம். சரி, ஓகே. நம்ம எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டில் இருக்கும்? இப்போ வந்து 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 5 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே. நான் அப்படியே நம்ம ஃபேக்ட்ரியில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமாண்ணா? பார்த்துடலாம். ஓகே. சரி, ஓகே. நம்ம ஃபேக்ட்ரியை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லிடுங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பவர் பேங்க் இருக்குங்க. ஓகே. இது வந்து பவர் பேங்கு. இது வந்து 200 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே. இது வந்து 400 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே. 300 லிட்டர் இருக்குது. நம்மகிட்ட 3 சைஸில் இருக்குது. ஓகே. இது வந்து பேலட் வண்டிங்க. இது வந்து ஃபிளேயாஸ் செங்கல் எடுத்துகிட்டு போகிற பேலட் வண்டி. ஓ, ஓகே. ஓ, ஆக்சுவலாக இது எல்லாமே நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்போம். ஆமாம், எல்லாமே இங்கே பண்ணுறது தான். ஓகேண்ணா. இது வந்து 4 கல் உள்ள மிஷின். 4 கல் வரும். ஒரு ஸ்டோக்கு 4 கல் வரும். ஓகே. இந்த மிஷினு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 ஸ்டோக் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 3 ஸ்டோக்கு. ஓகே. 12 கல் வரும் அதில். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கல் மிஷினு. இந்த மிஷினு இது வந்து சைஸ் பெருசு. இது வந்து இது 3 ஸ்டோக் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 18 கல் வரும். ஒரு நிமிஷத்துக்கு 18 கல் வரும். ஓகே. 6 6 3 6 18 கல் வரும் இது. ஓகே. அதே வந்து பார்த்தீங்கன்னா இது பான் மிக்சர் 3 சைஸ் இருக்குது. 250, 400 கிலோ, 600 கிலோன்ட்டு. ஓகே. சின்னது 250, அது 400, இதெல்லாம் வந்து 600 கிலோ. ஸோ இப்போ கஸ்டமர் கேட்குறாங்கன்னா உங்கள்ட்ட ஆல்ரெடி ரெடி ஸ்டாக் இருக்குமா, இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் ரெடி ஸ்டாக் கொடுப்பீங்களா? அவங்க வந்து அர்ஜென்ட்டாக எனக்கு 5 நாளில் வேணும்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. நாங்கள் வந்து ஆர்டர் எடுக்கிறது 20 நாள் டைமு. உங்களுக்கு எங்களுக்கு என்ன உடனே வேணுங்க, ஒரு 2 நாளில் நான் வந்த உடனே எடுத்துகிட்டு போகிறேன்னா கூட எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம அதை எப்படியே எடுத்து கொடுத்தோம். அதை நம்ம அப்படியே எடுத்து கொடுத்தோம். ஆமாம் ஆமாம். சரி, ஓகேண்ணா. வேறு என்னண்ணா? இது வந்து டைங்க. இன்டர்லாக் டை சொன்னோம் இல்லைங்களா? இது வந்து 8 இன்ச்சு. இங்கே வேலை நடந்துட்டு இருக்குது 6 இன்ச்சு. ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கிறது 6 இன்ச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரத்தில் மேலே ஏற்றிடுவாங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா டை. இப்போ வந்து ஃபிளேயாஸ் டை. இந்த டை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வந்து ஒரு சிங்கிள் லைஃப் தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து டபுள் லைஃப் கொடுத்துருக்கோம். டபுள் லைஃப். ஆமாம், டபுள் லைஃப். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு தேய்றது இந்த 3 பீஸ் தான் தேயும். ஓகே. இது தேஞ்ச உடனே இந்த 3 பீஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக 3 பீஸ் செஞ்சு போட்டோமா, இதெல்லாம் அப்படியே பெரட்டி போட்டோமா புது டை ஆகிடும். ஓ, புதுசு. ரெண்டு லைஃப் ஆயிடும். ஏன்னா இதுலேயே இருக்கு இல்லையா? இந்த சைடு பாருங்க, பேக் சைட்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓ, இதை வந்து இப்படி திருப்பி போட்டோமா புதுசாகிடும். இப்போ இது வந்து தேயும். இந்த இடத்துல தேஞ்சிடும், அகண்டுடும். அகண்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த டைம் போடும்போது பெரட்டி போட்டுக்குவோம்.
இது வந்து யாரும் செய்யறதில்ல, நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து யூனிக்காக பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து யூஸாக இருக்கணும். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் லாங் லைஃப் இருக்கும்ல? லாங் லைஃப் இருக்கும். இப்போ வந்து டபுள் லைஃப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சங்கள்ல வருது அப்படின்னு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து இந்த 3 பீஸை மாத்திரமா அடுத்து அப்படியே புதுசு மறுபடியும் ஒரு 8 லட்சங்கள் வரும், அந்த மாதிரி வரும். ஓ சூப்பர். ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு டைக்கு எத்தனை கல் எடுக்கலாம்? அதான் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சங்கள்ல இப்போ இப்படி பாதியாக 4 லட்சங்கள் எடுக்கலாம். ஓகே. அப்புறம் அப்படியே தலைகளை தான் திருப்பி போட்டு அதில் ஒரு 4 லட்சங்கள் எடுக்கலாம். ஸோ 4 லட்சங்கள் சாலிடாக எடுக்கலாம். ஆமாம், 8 லட்சங்கள் எடுக்கணும்னு வச்சுங்க. 8 லட்சங்கள் எடுத்துட்டு மறுபடியும் இந்த 3 பீஸை மட்டும் மாற்றினா போதும். திரும்ப நம்ம 8 லட்சம் எடுத்து மறுபடியும் 8 லட்சங்கள் அடிக்கலாம். ஓகே. அப்படிங்கிறது நம்ம வந்து எடுக்கும்போதே வந்து நம்மகிட்ட எடுக்கும்போதே இந்த டை வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ். 2 டை காணும். புரியுது. அந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் இந்த டை வந்து வேஸ்ட் ஆன மறுபடியும் நம்ம வந்து செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 ரூபா வரும். பட் ஆனால் இது நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலான்றீங்க. ஆமாம், இதை இப்போ நம்மகிட்ட வாங்குறது வந்து 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ண முடியாது. புரியுது. மற்ற இடத்துல வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் டை வாங்கணும். நம்மகிட்ட 2 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இன்டர்லாக் டை வந்து யாருமே செய்யாத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் பாருங்க இங்கே போல்டு இருக்கும். இது வந்து பீஸ் கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கு. இந்த பீஸு இப்போ இதை தேயறதே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான் தேயும். இந்த பீஸ் வந்து சின்னதாகவும் இது பெருசாகும். அப்போ வந்து செட் ஆகாது. இப்போ என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, இந்த பீஸ் மட்டும் தேஞ்சிச்சுன்னா அடுத்த சைஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதியும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால இது வந்து மற்றவங்க வந்து 1 லட்சங்கள் கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு 1.5 லட்சங்கள் 2 லட்சங்களே வரும். அந்த மாதிரி இந்த பீஸை மாற்றி போடும்போது நமக்கு லைஃப் வந்து எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே அண்ணன் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன ரெடி பண்ணிருக்காப்ல? இந்த டையை வந்து இப்போ இதுலேருந்து தூக்கி இதில் வந்து அப்படியே இப்படி செட் பண்ணிடுவோம். கிரேன் வச்சு கிரேன்லேருந்து அப்படியே செட் பண்ணிடுவோம். இது ஃபைனல் வேலை முடிஞ்சிடுச்சு. ஓ, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதை தூக்கி அப்படியே எடுத்து போட்டோமா வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சவொடனே அப்படியே பெயிண்டிங் போயிடலாம். ஏன்னா ஒரு 100% முடிஞ்சிச்சு, இன்னும் 10% தான். இதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. நான் அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேண்ணா. நான் இப்போ நம்ம இங்கேருந்து எந்தெந்த ஊருக்குலாம் நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் ஒரு 10 மிஷின் பக்கமாக போயிட்டுருக்கு. ஓகே. ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் ஒரு மிஷின் போயிட்டுருக்கு. ஸ்ரீலங்காவில் இங்கே சேலத்துல இருந்து அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து 200 வீடு கொண்ட அப்பார்ட்மெண்ட் 2 கட்டிட்டு இருக்காரு. ஓகே. அந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக நம்மகிட்ட எடுத்துகிட்டு போனார். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே. அந்த 2 வருஷத்தில் ஒரு டை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டை வாங்கிட்டு போயிட்டார் நம்மகிட்டே. இப்போ அது 2வது டை ஓடிட்டுருக்கு. என்னை வர சொல்லியிருக்காரு. நான் அநேகமாக ஒரு மாதம் 20 நாளுக்குள்ளே நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். போயிட்டு அங்கே நடக்கிறது, அங்கே கட்டிட்டு இருக்கிறத எடுத்து வீடியோ போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நான் போயிட்டு நான் அந்த வீடியோவும் போடுவேன் நான் உங்களுக்கு. ஓகே. அப்புறம் இப்போ இந்த வாரத்தில் ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருக்காரு ஸ்ரீலங்காவுக்கு. ஓகே. புது கஸ்டமரு. அவர் இந்த மாதிரி மிஷின் போடுறேன், எனக்கு வந்து அவருக்கு கம்பெனிக்கு செஞ்சு வர முடியுமான்னு கேட்டார். சரி, நான் 2 வேலையும் ஒரே மட்டும் பார்த்துக்கலான்ட்டு போகலான்னு இருக்கேன். நான் இன்னும் ஒரு 10-15 நாளில் போகலான்னு இருக்கேன். சரி, ஓகேண்ணா. இது வந்து பான் மிச்சிருங்க. இதில் வந்து 3 சைஸ் இருக்குது. 250, 400, 600 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வித்தியாசப்படும்னா, கீர் பாக்ஸ் வித்தியாசப்படும். இப்போ அந்த கீர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 250, 400க்கு போடுறது. ஓகே. இந்த கீர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500, 600க்கு போடுறது. ஓகே. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உள்ளே பாருங்கள், இந்த கவர் இருக்கு இல்லைங்களா, ஆமாண்ணே, அந்த சுற்றியும் கவர் வந்து ஒன்று போட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா. கீழே வந்து கிரானைட் கல் போட்டுருவோம். அடியில் கல் போட்டுருவோம். ஓகே. தேயும் போது அந்த கல்லும் தேயும் அந்த கவரும் தேயும். புரியுது. இந்த கவர் தேஞ்சோன்னா கவரை மாற்றிக்கலாம். அடியில் கல் தேஞ்சா கல்ல மாற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து மிஷின் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். புதுசு மிஷின் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் உள்ள இருக்க அந்த இதை மட்டும் அந்த மாதிரி வந்து தேய்மான ஒரு இடத்துல நம்ம வந்து அதுக்கு உண்டான பாதுகாப்பு போட்டுருக்கோம். ஓகே. இது பான் மிச்சர். இதில் வந்து 3 சைஸ் இருக்கு. கஸ்டமர் எது கேட்குறாங்களோ நம்ம அதை செஞ்சு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா ஒரு 20 நாள் ஆகும். 20 நாள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு 10 நாளில் வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். சரி, நான் சப்போஸ் ஒரு டவுட் எனக்கு இப்போ மிஷின் வாங்கிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அது நீங்கள் எதுவும் சால்வ் பண்ணி சர்வீஸ் நாங்கள் பக்காவாக பண்ணி கொடுக்குறோம். சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா 95% நம்மகிட்ட எடுக்கிற மிஷின் சர்வீஸே வராது. நம்ம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் வராது. அந்த 5% வரும் பட்சத்தில் அதை சரி பண்ணுறதுக்கு உண்டானதை நாங்கள் இங்கேயும் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. அதை வந்து நாங்கள் ஃபோன்லேயே சொன்னோமாவே அவங்க சரி பண்ணிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஊரில் இருக்கு இல்லைங்களா, இந்த உருளை இருக்கு இல்லைங்களா, ஆமாண்ணே, அந்த உருளையில் உள்ளார பேரிங் போயிடுச்சுன்னா பாருங்க 4 போல்ட் இருக்கு. ஆமாம். அந்த 4 போல்ட்டை கழட்டிட்டு ஒரு சுத்தியில் அடிச்சுமா அந்த பேரிங் தனியாக வந்துடும். சரி. அதை எடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ணி போட்டாவே அந்த ஓடும். ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம போய் ஒன்றும் சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, செஞ்சு கொடுப்போம். இப்போ நம்ம போய் அங்கே பண்ணுறோன்னு வச்சுங்க, எங்களுக்கு வந்து பஸ் பேர் லேபர் மட்டும் வாங்குறேன்னு வச்சுட்டா கூட ஒரு 4000 ரூபா செலவாகுதுன்னா அது அவங்களே 1 மணி நேரத்தில் எடுத்து செஞ்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு அது மீதி தான். ஸோ ஈஸியாக நம்ம சொல்கிறத வந்து செஞ்சாலே போதும். ஆமாம். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெருசு இப்போ டை மாற்றணும் அப்படின்னா நாங்கள் போய் டையை வந்து திருப்பி போடுறது. புரியுது. அதில் வந்து சின்ன சின்ன ஆல்டர்னேட் பண்ணுற இப்போ நீங்கள் அந்த டையில் சொன்னீங்களே ஒரு சேஞ்ச் சொன்னீங்களே அந்த மாற்றி வைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் நாங்கள் போய் தான் செஞ்சாகணும். புரியுது. அதுவும் ஒரு டைம் 2 டைம் நம்ம போய் பண்ணும்போது அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே. ஒரு சில பேர் நமக்கு அவங்களே மாற்றிக்கிறாங்க. புரியுது. இப்போ மதுரையில் மேலூரில் கொடுத்துருக்கேன், அவங்களாம் வந்து திருப்பி போடுறதுலாம் அவங்களே திருப்பி போட்டாங்க. புது டைக்கு மட்டும்தான் என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ 4 பக்கம் திருப்பி போட்டாங்க. இப்போ கீழே மேலே பெரட்டி போட்டு 3வது ஓடி 4வது ஓடிட்டு இருக்கு. இப்போ தான் புதுசு எனக்கு ஆர்டர் வேணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து
ஏன்னா நம்ம வந்து ஃபோன் பண்ணாங்களா நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ பாருங்கள் பான் மிக்சர் அவங்களுக்கு வந்து அது ஒரு பேரிங் போயிடுச்சு அவருக்கு மதுரையில். அப்புறம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் ஆள் அனுப்பிச்சி விட்டேன். இல்லைனா இங்கேயெல்லாம் லேத்தெல்லாம் இருக்குது, ஆளுங்கெல்லாம் இங்கே இருக்காங்க, நாங்களே கொஞ்சம் பார்த்துக்குறோன்னா எனக்கு ஐடியா மட்டும் சொல்லுங்கன்னாரு. அதே மாதிரி நான் ஃபோனில் வீடியோ காலில் காட்ட சொல்லிட்டு இதை கழட்டுங்க இப்படி கழட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் தெளிவாக சொன்னேன். அவரே எல்லாம் பண்ணார். அப்புறம் போய் லேத்தில் கொடுத்து என்னென்ன வேலை என்னங்கிறது நான் லேத்துக்கார்கிட்ட ஃபோனை வாங்கி நான் பேசி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நல்லா நீட்டாக ஓடுது இப்போ. அந்த மாதிரி வந்து அவங்க கஸ்டமரு செய்கிறனால நாங்கள் வந்து அவங்களுக்கு உண்டான கைட் பண்ணி நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா சில நேரத்தில் இப்போ ஸ்ரீலங்காவில் கூட சின்ன சின்ன விஷயம் வருதுன்னா நான் இங்கேருந்து போக முடியல. அங்கே கொடுத்ததே பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ்லாம் மார்க் பண்ணி தான் கொடுத்தேன். போய் ஃபிட் பண்ணாங்க, அழகாக ஓடிட்டு இருக்குது. அங்கேருந்து ஏதாவது சர்வீஸ்னாவும் ஃபோன் பண்ணாவே நான் சொன்னனாவே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செஞ்சிடறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு. அப்புறம் மற்றபடி இங்கே லோக்கலில் இருக்கலாம் கூப்பிட்டா உடனே ஒரு நாள் 2 நாளில் நாங்கள் போய் அதை நீட்டாக செஞ்சு கொடுத்து வந்துடுறோம். புரியுதுண்ணா. ஓகேண்ணா. இப்போ நம்ம மிஷின் வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஒரு 20 நாளில் கொடுப்பேன். நீங்கள் இப்போ வெளியூராக இருந்தால் நீங்களே டிரான்ஸ்போர்ட்லாம் போட்டுருவீங்களா? டிரான்ஸ்போர்ட் மட்டும் அவங்களுக்கு நாங்கள் வந்து அங்கே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபிட்டிங் சார்ஜ் அதெல்லாம் வந்து கஸ்டமர் வீட்டுக்கு டெலிவரி ஆனோன்னு. ஆமாம், டெலிவரி பண்ணிவிட்டு நம்ம போய் அதெல்லாம் ஃபிட் பண்ணி, ஏன்னா மிஷின் வாங்குறாங்கன்னா அவங்க வந்து நம்ம போய் ஃபிட் பண்ணி ஓட்டி ரன் பண்ணால் தான் அது மரியாதை. அதை நாங்கள் வந்து பக்காவாக செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மிஷின் ஃபேக்ட்ரிலாம் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து ஒரு கம்பெனி ஓடிட்டு இருக்கு. அந்த கம்பெனி நம்ம போய் பார்ப்போம். அது வந்து ஃப்ளையாஸ் இன்டர்லாக் 2 ஓடிட்டு இருக்கு. ஸோ நம்மளோடது லைவ். சரி, ஓகே, போய் உங்களுக்கு காட்டுறேன். சரி, ஓகே, நான் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், போகலாம். சரி, ஓகே. நான் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் சைட்டுக்கு? இப்போ வந்து நம்ம கம்பெனிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் வந்து மகுடஞ்சாவடின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து வேம்புடுதலங்கிற ஊரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. இந்த கம்பெனி நம்ம மிஷின் கொடுத்து இப்போ 2 வருஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இவங்க வந்து ஃப்ளையாஸ் செங்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கலாம் வாங்க. ஓகேண்ணா. இது வந்து ஃப்ளையாஸ் செங்கலுங்க. இந்த செங்கல் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த ரவுண்ட் ரொட்டேட் இருக்கும், இந்த மிஷினுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். இந்த பக்கமும் ஸ்கொயராக இருக்கும். அந்த ரவுண்ட் ரொட்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு சைஸ் வரும், இந்த பக்கம் ஒரு சைஸ் வரும். இந்த பக்கம் பெருசாக வரும், இந்த பக்கம் சின்னதாக வரும். ஒரு 2 3 சைஸாக வரும். ஆமாம், வரும். இதில் அப்படி கிடையாதுங்க. உங்களுக்கு எந்த கல் எடுத்துட்டாலும் ஒரே மாதிரி சைஸாக வரும். எது பார்த்தாலும் நீங்கள் அளந்தீங்கன்னா இதுவும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே அப்படி கேக்கு மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த மிஷினோட ஃபெசிலிட்டி. அதுதான் இந்த மாதிரி வெர்டிகல் அடிக்கிறதுனால எங்கேயுமே வந்து பிரச்சனை இல்லாமல் நல்லா வருது கல். இந்த கல்லில் வந்து இப்படி வரதுனால வந்து செவுறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒழுங்காக வரும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ரவுண்ட் ரொட்டேட்டில் எடுத்து கட்டுறவங்களுக்கு பூசும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும், டெகட்டலாக இருக்கும் வைக்கும்போது. இந்த கல்லில் எடுக்கும்போது வெர்டிகலாக வர இந்த மிஷினில் எடுக்கும்போது கல் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் வரும். இது எவ்வளோ பிரிக்ஸ்னா எடுக்கலாம் இதில் ஒரு டயத்துக்கு? ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கல்லாக வருங்க. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 3 ஸ்ட்ரோக் வரும். ஒரு 3 ஸ்ட்ரோக்கு. இப்போ வந்து டீ டைமில் இருக்குது. இப்போ நீங்கள் அடிக்கும் போது நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய ஜெய்ஜெண்டிங்கான மிஷினை நம்ம தான் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆமாம். இது எடுத்து இப்போ 2 வருஷம் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓப்பனில் வந்து உங்களுக்கு ஃப்ளையாஸ் வந்துடும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தாண்ட ஓப்பனில் வந்து இன்டர்லாக்கு அந்த சைடு. ஆமாம், அந்த சைடு. இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு 8 இன்ச்சு நம்ம எந்த பட்டனை அழுத்துறோமோ அந்த மிஷின் ஒர்க் ஆகிடும். சரி, ஓகே. நான் இந்த வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. ஸோ நல்ல ஒரு பெரிய மிஷினாகவே வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுங்க. ஓகேண்ணா. இதுக்கு சம்மந்தப்பட்ட ரா மெட்டீரியல்ஸ்க்குலாம் என்னென்ன பண்ணுறது? ரா மெட்டீரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் எம் சாண்டு பி சாண்டு இதெல்லாம் வாங்குற இடத்துலேயே எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும். ஓகே. அதை தாண்டி வந்து இப்போ ஃப்ளையாஸ் செங்கல் அடிக்கணும். இது வந்து சிப்ஸம். இது சிப்ஸம். இது வந்து தூத்துக்குடியிலேருந்து வர வச்சிடலாம். ஓ, இது இருக்குது. இதெல்லாம் கான்டாக்ட் நம்பர்லாம் எங்கிட்டே இருக்குது. இது வந்து டஸ்ட்டு. புரியுது. க்ரஷருடைய வேஸ்ட்டு. ஓகே. இது வந்து ஃப்ளையாஸு. ஓகே. இது வந்து எம்சாண்டுமாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி வந்து க்ரஷர் பவுட்ரு. எம்சாண்டு பி சாண்டு பிரிக்காமல் வர டஸ்ட்டு. இதுதான் வந்து க்ரஷர் பவுட்ருங்கிறது. இதுதான் மெயின். புரியுது. இப்போ இதுவும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸுக்கு இது போடுவாங்க, இன்டர்லாக்கு இது போடுவாங்க. இது வந்து சுண்ணாம்பு. இது சுண்ணாம்பு. இப்போ வந்து ஃப்ளையாஸ் செங்கல் அடிக்கிறாங்க இல்லையா? ஆமாண்ணா. அதுக்கு வந்து சுண்ணாம்பு சிப்ஸும் 2 வந்து மிக்ஸ் பண்ணணும். இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. இது அது க்ரஷர் பவுட்ரு, டஸ்ட்டு, க்ரஷர் டஸ்ட்டு, ஃப்ளையாஸ். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம மிஷின்குள்ளே போட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், அதான் கிரைண்டரில் வந்து போட்டு அது பான் மிக்சர், அது பேர் மிக்சிங் மிஷினு. அதில் போட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் அது அரைக்கிறதுக்கும். ஸோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரா மெட்டீரியலை தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டா போதும், அதுவே வந்து அரைச்சோடனே ஓப்பன் பண்ணுறோம். அது கல் அடிச்சு அது பாட்டுக்கு மிஷின் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? அது பாட்டுக்கு தள்ளிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு காய வச்சிட வேண்டியது. அதை எடுத்து முதல் நாள் அங்கே வச்சுருவாங்க. ஓகே. 2 நாள் கழிச்சு பாருங்கள் இங்கே கொண்டு வந்து அடிக்கிடுவாங்க. அடிக்கிட்டு ஓசில் தண்ணி விட ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுது. ஓசில் தண்ணி விட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணி விட்டுட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு 15 நாள் 20 நாள் கழிச்சு தான் சேலுக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த கல் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் இருக்கும். பாருங்கள் கல் வந்து அடித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நேற்று முந்தா நாள் அடிச்சு கல். இதை அப்படியே எடுத்து அடிக்கிட்டு அப்படியே பாருங்க கல் அப்படி கேக்கு மாதிரி இருக்கு பாருங்க.
அப்படியே கத்தி மாதிரி. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இதுல தான் வந்து தெரியுது அந்த ஈவனா இருக்க சைஸ் இருக்குல்ல, சைஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, அன்ஈவன் சைஸ் இல்லாம ஒரே சைஸா இருக்கு பாத்தீங்களா. இந்த இதுதான் நம்ம மிஷின்ல இருக்கிற பேஸ்ல. ஆக்சுவலா எத்தனை கல் அடிச்சாலுமே அதே சைஸ்ல தான் ஒரே சைஸ் உங்களுக்கு அப்படியே பக்காவா இருக்கு பாருங்க, அப்படியே கேக் மாதிரி இருக்கு. புரியுது. ஆனா இன்னொன்று உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ இதே வந்து நான் பண்ண போறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் வந்து மிஷின் பார்க்க வரேன் அப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னா கூட ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு நீங்க எல்லாமே கற்றுக் கொடுங்க. 100% நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும்? இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை. இதுக்கு வந்து உழைப்பு, ஆர்வம், ஃபைனான்சியல் தான். சரி. மற்றபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் வாங்குறது, இந்த மெட்டீரியல் எங்கே வாங்குறது, மெட்டீரியல் என்னென்ன ரேஷியோவில் கலக்கிறது, இது வந்து கல் வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த கல் வந்து இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளையாஸ் உங்களுக்கு பிரச்சனை வாங்கிட்டு போய் கொத்தனார், மேஸ்திரி, இன்ஜினியர்ஸ் வாங்கிட்டு போய்ட்டு கட்டுவாங்க. ஓகே. ஆனால் இன்டர்லாக் அப்படி கிடையாது. இது வந்து புதுசாக இருக்கிறதுனால சில வந்து மேஸ்திரிங்களுக்கு அது எப்படி கட்டுறதுனே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கே தெரியாது. ஓகே. அப்போ என்னன்னா, நாங்கள் வந்து இது டைல்ஸ் பிட்டுற மாதிரியே இப்போ இந்த கல் கட்டுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்ருவோம். இப்போ வந்து நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, இப்போ இவருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து என்கிட்ட இது கல் கட்டுறதுக்கு ஆள் கேட்டார். நான் வந்து ஒரு 2 குரூப் அனுப்பிச்சி விட்டேன். 2 டீம். அவங்க வந்து கல் கட்டி அப்படியே ஒன்று ஒன்றா காம்பவுண்ட் வால், பில்டிங் இப்படி கட்டி கொடுத்து அதுலேருந்து இவங்க லோக்கல் ஆளுங்களை வச்சு அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க கற்றுக்கிட்டு அவ்வளோதான். அப்படியே கற்றுக்கிட்டு இப்போ வந்து இப்போ நான் கேட்குற ஆள் இல்லாமல் இவங்க தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இவங்களுக்கு வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மகிட்ட கேட்குற ஆளுங்க கொடுத்துருவோம். நம்மகிட்ட கான்டாக்ட் நிறையா இருக்குது. அவங்களுக்கு வந்து இப்போ புதுசாக நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க வேலை இருக்கான்னு சொல்லிட்டு, அவங்க நம்பர் அப்படியே நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக மிஷின் நம்மள்ட்ட 0% இருந்தால் கூட வந்து ஸ்டார்டிங் லெவலில் இருந்தால் கூட நம்மள்ட்ட வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துருவோம். இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் 100% செஞ்சு கற்றுக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து உங்களை ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது பிஸ்னஸில். இப்போ ஒரு கோயம்புத்தூரில் மிஷின் எடுக்கிறாங்க அல்லது வேறு எங்கேயாவது எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து மிஷின் கொடுத்துருவாங்க, ஆப்ரேட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை தாண்டி வந்து அவங்களை கைட் பண்ண மாட்டாங்க. புரியுது. நீங்களா கற்று, நீங்களா விற்று, நீங்களா பண்ணி எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆமாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதனால் இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்தோம். புரியுது. இந்த மிஷினை வந்து இன்ஜினியரை வச்சு நம்ம கற்று அதை போட்டுக்கிட்டு கல் அடித்து இதை வச்சு இது ஒரு பக்கம் நம்ம அது பிஸ்னஸ் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு லிங்க். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்தனால நம்ம அதை கற்றுக் கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது நம்ம ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் வந்து இப்போ வந்து இந்த கல் அடிக்கிற மிஷினை நம்ம போட்டு இது ரன் பண்ணதுனால ஒரு 2-3 வருஷம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதனால இந்த மிஷினில் என்ன ஃபால்ட் வருது அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணாவே எங்களுக்கு இதுதான் வந்து பண்ணிடலாம். புரியுது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு மிஷினரி மட்டும் நான் மிஷினரி மட்டும் தயார் பண்ணி வித்துட்டு இருக்கேன்னு வச்சுங்க, எனக்கு வந்து அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. புரியுது. அதனால எனக்கு இது அடிபட்டு எல்லாம் பண்ணதுனால எனக்கு வந்து எல்லாமே ஒரு பக்காவாக ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு ஃப்ரம் எந்த கண்ட்ரில இருந்து கேட்டாலும் ஸ்டேட்ல இருந்து கேட்டாலும் நம்ம ஈஸியாக வந்து கைட் பண்ண நாலேஜ் இருக்குது. அதனால வந்து நம்ம இந்த வேலையை நம்ம செய்கிறோம். புரியுதுண்ணா. இப்போ ஒரு தொழிலே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துறோம். புரியுது. அது வந்து நம்மகிட்ட வரவங்களுக்கு அது ஒரு ஸ்பெஷல். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய தொழில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நான் ஒரு 20 வருஷமாக வந்து தொழில் பண்ணி நான் வேறு தொழில் என்னென்னமோ தொழில் பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் பார்த்து இல்லை. ஆனால் இந்த தொழில் எனக்கு பார்த்த உடனே ஃப்யூச்சரில் இதுக்கு நல்லா இருக்குது பிஸ்னஸ். இன்டர்லாக்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் வருங்காலத்தில் இதுதான் இன்டர்லாக் தான், அது தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு வந்து ஃப்ளையாஸ் இருக்குது. மண் இருக்கு வந்து இல்லை, மண் செங்கல் வந்து குறைஞ்சிருச்சு, 10% தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் பிற்கு ஓடுது. அதனால் வந்து ரெண்டும் அட்டாச்சாக போடுறவங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃப்யூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து 20,000-30,000 சம்பளத்துக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் வந்து ஒரு லோனை போட்டு அக்கடான ஒரு மிஷினை போட்டு ஒரு 4 பேருக்கு வேலையை கொடுத்தோமா, நம்ம இந்த பில்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சு நீ அங்கே போய் கஷ்டப்பட தான் போகிற. அது உனக்குன்னு பண்ணும்போது உனக்கு வர அந்த லாபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் இருக்கும். பலன் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஓகேண்ணா. ஸோ மக்களே வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அண்ணனோட நம்பருக்கு வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அண்ணா எதுவும் கண்டிப்பாக வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம்ல? நல்லா நீட்டாக கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். ஓகேண்ணா. எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பேன். ஓகேண்ணா. அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபன்னே வந்து ஃபுல்லாக வந்து கைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே கொடுத்துருக்க நம்பரை வந்து மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னொரு தடவை மட்டும் லொக்கேஷன் மட்டும் சொல்லியிருக்கேன் எனக்கு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஓமலூர் மெயின் ரோட்டில் 5 கிலோமீட்டரில் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து வந்து டால்மியா கம்பெனின்னு ஒரு ஆர்ச் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஆர்ச் வழியாக கரெக்டாக 1 கிலோமீட்டரில் நம்மளுடைய கம்பெனி ரைட் சைடில் லேண்ட் ஆகிருக்கு. அந்த கம்பெனிக்கு அங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் வரும்போது எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு வரீங்கன்னா எனக்கு இன்றைக்கே ஃபோன் பண்ணிவிடுங்க, நாளைக்கு காலையில் வரோம் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து நீங்கள் வருவீங்க, உங்களுக்காக நாங்கள் இருப்போம். இல்லைன்னா நாங்கள் வந்து சைடு மிஷின் பார்க்க போவோம். வெளியில் இப்போ ஒரு மிஷின் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி வந்து எப்படி செட்டு போடுறது, எங்கே குழி எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நாங்கள் போய் பார்த்து சொல்லுவோம். அந்த மாதிரி நாங்கள் வெளியில் போவோம். அப்புறம் டை வேலையாக போவோம், மெட்டீரியல் எடுக்க போவோம். இந்த மாதிரி நாங்கள் வெளியில் போவோம்.
இப்போ நீங்கள் வெளியில் ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லேருந்து வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்காக ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு நான் சேல் பண்ணலாம் ஒரு கல்லை? ஒரு கல்லுடைய மெட்டீரியல் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, இன்டர்லாக் எடுத்துங்க. இது வந்து 8 இன்ச்சு கல். ஓகே. 6 இன்ச்சு கல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா செலவாகும் ஒரு கல் அடிக்க. நீங்கள் வந்து எல்லாம் இன்க்ளூடிங் லேபரு, கரண்ட் பில்லு, தண்ணி எல்லாமே எல்லாம் சேர்த்து 22 ரூபா ஆகும் இன்னைக்கு ரேட்டுக்கு. ஒரு கல் அடிக்க 22லேருந்து 24 வச்சுங்க, ஒரு 2 ரூபா முன்ன பண்ணி 24 ரூபா வரும். ஓகே. ஆனால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 35 36 வரலும் விற்கலாம். ஒரு கல்லுக்கு 36 ரூபா வரலும் விற்கலாம். நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் 24 ரூபான்னு போயிட்டா கூட 12 ரூபா லாபம். 12 ரூபா வந்து 6 இன்ச்சு கல் இருக்கும். ஓகே. அதுவும் வேணாம்னா நம்ம 12 ரூபா 10 ரூபா 8 ரூபா வரலுமே கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 1000 கல் அடிக்கிறாங்கன்னா நமக்கு 8000 ரூபா லாபம் இருக்கும். அதே மாதிரி 8 இன்ச்சு கல் என்னன்னா 32 ரூபாயிலேருந்து 34 ரூபா வரலும் செலவாகும் காஸ்ட்டு. ஆமாம். நம்ம விற்கிறது வந்து 42லேருந்து 46 ரூபா வரலும் விற்கலாம். புரியுது. 40 ரூபான்னு விற்றா கூட நமக்கு அதில் 8 ரூபா இருக்கும். எப்படி 45 ரூபாய்க்கு யாருமே கொடுக்கல. 34 ரூபானா 44 ரூபானா கூட நமக்கு 10 ரூபா லாபம் இருக்கும். புரியுது. இப்போ இது 10,000 ஒரு 1000 கல் அடிக்கிறாங்கன்னா இதுலேயும் 10,000 ரூபா லாபம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃப்ளையாஸ் பார்த்தீங்கன்னா கல் அடிக்கிறதுக்கு லேபரு மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து 480லேருந்து 550 வரலும் செலவாகும். ஓகே. சரிங்களா. இந்த கல் பார்த்தீங்கன்னா 6 ரூபாயிலேருந்து குறைஞ்சபட்சம் 6 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரலும் விற்கிறாங்க. ஓகே. நமக்கு எப்படி வச்சாலும் 50 பைசாலேருந்து 1.5 ரூபா வரலும் லாபம் இருக்கும். ஓகே. 1 ரூபா வச்சு தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 6000 கல் 7000 கல் சாலிடாக அவங்க அடிப்பாங்க. ஒரு 6000 கல் வச்சுட்டா கூட ஒரு நாளைக்கு 6000 கல் அடிக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 ரூபா மேலேனா கூட 6000 ரூபா இருக்குது. புரியுது. இப்போ 2 காமனாக போகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ இன்டர்லாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20,000 கல் இவங்க ஸ்டாக் வச்சுருக்காங்க. இப்போ இன்டர்லாக் நிறுத்திட்டு ஃப்ளையாஸ் அடிக்கிறாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 6000 கல் 5000 கல் அடித்தாலும் ஒரு நாளைக்கு 5000 ரூபா 6000 ரூபா வருமானம் வரும். சரிங்களா. இது வந்து நம்ம ஒரு 25 லட்ச ரூபா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்க. அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 ரூபானா கூட என்ன ஆச்சுங்க, 20 நாள் வேலை செய்யட்டும், 1 லட்ச ரூபா லாபம் இருக்கா? ஆமாம். ஏன்னா போட்ட காசு ஒரு வருஷம் 2 வருஷத்துல எடுத்துடலாம். இது நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு. 2 லட்ச ரூபா வரும். புரியுது. 2 லட்ச ரூபா சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா லாபம் இருக்கும். இது வந்து 7000 கல் அடிச்சிங்கன்னா இதில் 7000 ரூபா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு அருமையான வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இந்த இதில் இருக்குது. குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா சாலிடாக எடுக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து நீங்கள் தொழிலாக செய்யும்போது உங்களுக்கு அதுக்குள்ளே போக இன்னும் அதில் வருமானம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். கல் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, அந்த கல் கட்டுறதுக்கு வந்து 8 ரூபா 10 ரூபா வந்து வாங்குறாங்க அந்த லேபர். அது வாங்கும்போது வந்து நீங்கள் லேபராக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்காது. நீங்களே ஆட்கள் வச்சு சம்பளம் கொடுத்து செஞ்சீங்கன்னா அதில் ஒரு கல்லுக்கு 4 ரூபா 5 ரூபா உங்களுக்கு லாபம் இருக்கும். புரியுது. அதுலேயும் இந்த ஓனரே கட்டி கொடுத்தா. புரியுது. அதனால வந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து உபரி வருமானம் இருக்குது. ஸோ என்ன பண்ணாலும் காசு தான். ஆமாம், காசு தான். ஓகே. அதே வந்து இப்போ வந்து கிரஷர் கம்பெனி வச்சுருக்கீங்களாம் போட்டாங்களா அவங்களுக்கு இன்னும் 1 ரூபா 50 பைசா லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். புரியுது. ஏன்னா அவங்க மெட்டீரியல் அவங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து 5 ரூபா செலவாகுதுன்னா அவங்களுக்கு 4 ரூபா தான் 4 ரூபா செலவாகும். அப்போ அவங்களுக்கு இன்னும் 1 ரூபா சேர்த்து கிடைக்கும். 1 ரூபா லாபம் சேர்த்து. அந்த மாதிரி வந்து கிரஷர் வச்சிருக்கீங்களா நம்மகிட்ட மிஷின் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மிஷின் வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது. ஆமாம், ரவுண்ட் ரோட்டேட்டரில் வந்து கன்வர் பெல்ட் அது இது காஸ்ட் அதிகம். புரியுது. இதில் வந்து காஸ்ட் கம்மி, மிஷினோட ரேட் ரொம்ப கம்மி. அந்த மிஷினுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. அதனால் இந்த மிஷின் எடுக்கிறாங்க. இப்போ டீ டைம் முடிஞ்சு ரன் பண்ணுறாங்க, வீடியோ அவங்க எடுக்கலாம். இப்போ டீ டைம் முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க மெட்டீரியல் போட்டுறாங்க. அப்படியே ஒரு பேஜாக நீங்கள் எடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க என்னென்ன மெட்டீரியல் போடுறாங்க என்னங்கிறது அப்படியே வீடியோ எடுங்க. சரி, ஓகே. நான் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஒர்க்ஸ் மிஷின்ஸுக்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ நம்மளோட மிஷினுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து எதுவும் மானியம் சப்சிடி எதுவும் இருக்கா? கண்டிப்பாக தராங்க. ஓகே, மானியம் தராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமருடைய ஸ்கீமில் வருது, முத்ரா ஸ்கீமில் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறமாக இருந்தால் 25% மானியம் கொடுக்குறாங்க, கிராமப்புறமாக இருந்துச்சுன்னா 35% மானியம் தராங்க. ஓகே. இந்த லோன் வந்து பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வரலும் தராங்க. அதுக்கு மேலே வந்து வேணும் அப்படின்னா சூரிட்டி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எலெக்ஷன் டைம் வரதுனால கொஞ்சம் நிறையா லோன் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. 2026 எலெக்ஷன் பேஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணோமா டக்குன்னு லோன் கிடைக்கும். லோன் ப்ரொசீட் பண்ணி வாங்கிடலாம். ஆமாம். அந்த லோனுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு உண்டான அந்த கொட்டேஷனு, ரிப்போர்ட்டு, ப்ரொசீஜர் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை எங்களுக்கு தெரியல, லோன் வாங்க தெரியல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த லோன் வாங்கி தர கம்பெனிங்க இருக்கு இல்லையா, அவங்கள வந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்றோம். ஓகே. அவங்க வந்து கமிஷன் பேஸில் வந்து லோன் வாங்கி தராங்க. அதனால் வந்து கஸ்டமர் வந்து அவங்கக்கிட்ட போய் வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். இல்லை நேரடியாக போய் தாட்கோ, மாவட்ட தொழில் மையம், கலெக்டரேட்டு இங்கே போய் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். சரி, ஓகே.